வணக்கம் நண்பர்களே, டாக்டர் அஸ்வின் பேசுகிறேன். இந்த பதிவு மூலமாக ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டெய்லி பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்ம படுக்கும்போது, தூங்கும்போது சரியான தலகாணி வைக்காட்டி கழுத்து வலி வரும். சரி டாக்டர், ஸோ எனக்கு ஆல்ரெடி கழுத்து வலி இருக்குது, ஸோ நான் என்ன தலகாணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். நம்ம படுக்கும்போது தலகாணி நம்ம கழுத்தை, அதாவது சர்வைக்கல் ஸ்பைன் சொல்கிறோம் இல்லையா, அந்த கழுத்தை நேராக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பில்லோ நம்ம சூஸ் பண்ணணும். படுக்கும்போது ஒருவேளை கழுத்து மேலே போச்சுன்னா நீங்கள் பில்லோவில் தலையை வச்சு பார்க்கணும். தலகாணியில் தலையை வச்சு பார்க்கும்போது கழுத்து உடம்பும் கழுத்தும் தலகாணியில் நேராக இருக்கணும். ஒருவேளை தலகாணியில் மேலே கழுத்து போச்சுனாலோ, இல்லை ஒரு சின்ன தலகாணியாக இருக்குது கழுத்து கீழே போச்சுனாலோ, ரெண்டு பக்கம் மேலே இல்லை கீழே பண்ணால் மேலே அலைன்மெண்ட் கழுத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம்னால உங்கள் செர்வைக்கல் ஸ்பைன், தண்டுவடமும் சரி, உங்களோட மசில்ஸ், தசைகள் ரெண்டுத்துக்கும் லோடு அதிகமாக போகுது. ஸோ நீங்கள் 8 மணி நேரம் நல்லா தூங்கினா கூட காலையில் எந்திரிக்கும் போது கழுத்து வலியோட எந்திரிப்பீங்க. ஸோ முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தலகாணி சூஸ் பண்ணும்போது கழுத்தை வச்சு பாருங்கள், உடம்போட கழுத்து நேராக இருக்கணும். ப்ளஸ் மெட்டீரியல், சில பேர் கேட்குறாங்க, ரொம்ப கெட்டியான பில்லோ வச்சுக்கணுமா டாக்டர், சாஃப்டான பில்லோ வச்சுக்கணுமா? ரெண்டும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் கழுத்து வச்சு பார்க்கும்போது உங்கள் கழுத்துக்கு அது பொசிஷன் அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பில்லோவை சூஸ் பண்ணுங்கள். நன்றி.